உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உதயநிதி சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. அவருக்கு அனுபவமே இல்ல. எனக்கு என்ன அனுபவம் இல்ல? தெரியுதா? யாரும் தெரியுதா? கார்பெட் இல்ல, ஒரு ஆள் படுத்திருக்காரு. தெரியுதா யாருன்னு? அவர் சொல்ற மாதிரி இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. டெல்லிக்கு அதுவும் சங்கி கூட்டத்துக்கு காலில் விழுற அனுபவம், பதவிக்காக காலில் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் நான் சொன்னேன். நாமெல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? டேபிள பார்த்தா உட்காந்து படிப்போம், புக்கு வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், இந்த மாதிரியே பயன்படுத்துவோம். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, டேபிள் பார்த்தா உள்ள பூந்து போயிடுவாரு, தவழ்ந்து. இதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில பேசிட்டாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு. என் பேரை சொல்லியே சொல்றாரு, என் உயிரை வாங்குறான் உதயநிதி அப்படின்ட்டாரு. இப்ப பேசிருக்காரு, எனக்கு அவர் உயிரை வாங்குற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஆயுளோட உடல் நலத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய ஒரே ஆசை தான், நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கும் அதிமுகவுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப பேசியிருக்கிறாரு, இப்ப என்ன பேசியிருக்கிறாரு, உதயநிதி நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ட்டாரு. அதாவது ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் அவர் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு உளுந்தூர்பேட்டைக்கு கடைசி பாயிண்டா பேச வந்திருக்கிறேன். காலையில ஆரம்பிச்சது பிரச்சாரம், பேசி தொண்டை போயிடுச்சு. சரி 9 மணி ஆயிடுச்சு, கூட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, எல்லாம் கலைஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா ஒட்டுமொத்த உளுந்தூர்பேட்டையும் இங்க கூடி இருக்கீங்க, வரவேற்பு கொடுக்க கூடி இருக்கிறீங்க. இதே எழுச்சி, இதே உணர்வு அடுத்த 17 நாட்கள் 23ஆம் தேதி வரைக்கும் இதே உணர்வோட இருந்து உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றிய நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? நான் உங்களை சந்திச்சு வாக்கு கேட்கலான்னு வந்தேன். எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல சகோதரர் வசந்தவேலு அவர்களுக்கு வாக்களிச்சு அவனை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து உங்களுடைய உணர்வு, உங்களுடைய உணர்ச்சி எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல சகோதரர் வசந்தவேலு அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தீங்க, அண்ணன் மணிக்கரன் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. கிட்டத்தட்ட 5000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மணிக்கரன் அவர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினரா அனுப்பிச்சிங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றதெல்லாம், இந்த முறை 5000 வாக்கெல்லாம் பத்தாது, குறைஞ்சது 50000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வசந்தவேலு அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? இன்னைக்கு சகோதரர் வசந்தவேலு அவர்களை மீண்டும் அழைச்சிட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நான் பார்த்து மெதுவா. சரிப்பா, சரி, நன்றி. அப்புறம் போட்டுக்கலாம். குழந்தைய வேற தூக்கிட்டு இந்த கூட்டத்தில் நீ வரலாமா? நன்றி. சரிப்பா, இறங்கிடுப்பா. குழந்தை கீழே இருக்கு, இறங்கு. எனக்கு நன்றி. காலையில இருந்து ஆரம்பிச்சு இது 6வது தொகுதி. இந்த 6 நாள்ல மட்டும் 36 சட்டமன்ற தொகுதிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துக்கும் நம்முடைய கூட்டணி கட்சிக்கும் வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து இது 6வது தொகுதி. உங்களுக்கு தெரியுமா, நானே ஒரு சட்டமன்ற வேட்பாளர்னு. இந்த முறை நானும் போட்டி போடுறேன். நம்பி இருப்பான், பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். இருப்பான், அமைதியாரு. இந்த முறை நானும் சட்டமன்ற வேட்பாளர், தெரியுமா உங்களுக்கு? சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் போட்டி போடுறேன். தலைவர் அவர்கள் எனக்கு 2வது முறையா அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் ஏன் தொகுதிக்கு போய் வாக்கு கேட்கல, ஒரே ஒரு நாள் தான் போனேன்.
என் தொகுதிக்கு போகாம இன்னைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன்னா என்ன காரணம்? என் தொகுதி வெற்றியை விட உளுந்தூர்பேட்டை வெற்றி மிக மிக முக்கியம். என் தொகுதி சேப்பாக்க திருவள்ளிக்கேணி வெற்றியை விட உளுந்தூர்பேட்டை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும். சேர்ப்பீங்களா? அதுக்காக தான் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு தொகுதியா போறேன். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்களும் ஒவ்வொரு தொகுதியா போய் என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு வெற்றி வேட்பாளர்களுக்கு நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்கு சேகரிச்சிருக்காருன்னா மீண்டும் எந்த தைரியத்துல மக்களை சந்திக்க போறோம்? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திக்கிற இயக்கமா திமுக திராவிட முன்னேற்ற கழகம்? ஒவ்வொரு நாளும் வருஷம் 356 நாள் 365 நாட்களும் களத்துல மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உரிமையோடு இந்த தொகுதிக்கு ஏற்கனவே என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற உரிமையோடு உங்களை மீண்டும் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், உளுந்தூர்பேட்டையில சுமார் 2350 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தோலில்லா காலனி தொழிற்சாலை அமைக்கப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில. 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பொது மருத்துவமனை இன்னைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருநாவலூர் ஓடையநந்தல் செல்லுகின்ற வழியில கெடிலம் ஆற்றின் குறுக்கே புதிய மேம்பால பணிகள் நம்முடைய ஆட்சி செஞ்சு கொடுத்திருக்கோம். 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆசனூர் திருக்கோவில் இடையே 4 வழிச்சாலை பணிகள் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் ஆகிய இடங்கள்ல 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட், உளுந்தூர்பேட்டைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தது நம்முடைய அரசு. உளுந்தூர்பேட்டையில வெளிவட்ட சாலை, டிராவலர்ஸ் பங்காய், இது அனைத்தும் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. உளுந்தூர்பேட்டையில் உள்ள புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இன்னைக்கு 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டிடங்கள் நம்முடைய ஆட்சி கட்டி கொடுத்திருக்கு. 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆமூரான் வாய்க்கால் இன்னைக்கு தூர்வாரப்பட்டிருக்கு நம்முடைய அரசு செஞ்ச சாதனை. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தோப்பயன்குளம் பகுதியில சிறு தொழில் பூங்கா தொடங்கும் பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எஸ் மலையனூர் ஊராட்சியில அணைக்கட்டு, உளுந்தூர்பேட்டை நகர்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில ரிங் ரோடு பணிகள். 6 கோடி ரூபாய் மதிப்பீடு திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகள் இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி பள்ளி கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். 4 கோடி ரூபாய் மதிப்பீடுல பாதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில புதிய கட்டடங்கள் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உளுந்தூர்பேட்டை அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள், நவீன பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மணிகரன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நான் இப்ப சொன்னதெல்லாம். இது மட்டும் இல்ல, என்ன செஞ்சிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன், என்னென்ன செய்ய போறோங்கிறதையும் இப்ப சொல்றேன். பாலி கிராமத்துல 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார் சாலை அமைத்து கொடுக்கப்படும். பூக்கில்லனூர் கிராமத்துக்கு தார் சாலை அமைத்து கொடுக்கப்படும். களமருதூர் கிலாப்பாளையம் இடையே சாலை அமைத்து கொடுக்கப்படும். களமருதூர்ல ஒரு காவல் நிலையம் அமைத்து கொடுக்கப்படும். புகைப்பட்டு ஊராட்சியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி OHT அமைக்கப்படும். ஆரியநத்தம் நரியன் ஓடைக்கு குறுகே ஒரு பாலம் கட்டி தரப்படும். உளுந்தூர்பேட்டையில பூங்கா வசதி ஏற்படுத்தி தரப்படும். எறையூர் ஊராட்சியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு சிறுபான்மையர் நலத்துறை சார்பாக புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதெல்லாம் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோடனே இந்த உளுந்தூர்பேட்டைக்கு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அவர் நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு செஞ்ச உடனே இந்த தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்கிறோம், திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். போன முறை நாம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் சொல்றோம், செஞ்சு காட்டமா இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற போது 2021 பொறுப்பேற்ற போது அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வரணும், கல்வி மிக மிக முக்கியம்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோட படிக்க கூடாதுன்னு தரமான காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்துல பயன்படுறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும், காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிக்க சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் மாசம் 1000 ரூபாய் 13 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்.
இப்ப சமீபத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தையும் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரம் சொல்றாங்க, என்ன லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம் நம்ம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதிமுக அரசு பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அப்புறம் 2019 அவங்களே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, லேப்டாப் திட்டம் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும், பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். முக்கியமா இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியில இந்த வருஷம் 5 வருஷத்துல 4000 பேருக்கு வீட்டு மன பட்டா கொடுத்திருக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசு. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை நாம செயல்படுத்தி இருக்கிறோம். இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு 3 மாசமா அந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கணும், தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, மொத்தம் 5000 ரூபாய் ஒரே டிரான்சாக்சன்ல 1,31,00,000 குடும்பங்களுக்கு, 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு கொடுத்தாரு. நம்ம மகளிர் என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க, ஏன்னா எங்க முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காசு உரிமை தொகை, நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிற காசை மோடி அரசாங்கம் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துருவாருன்னு அந்த பயத்துல மகளிர் போய் எடுத்தாங்க. இப்போ நாம ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். என்ன வாக்குறுதி, மகளிர் உரிமை தொகை நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குல்ல, இனிமே 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல் கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப் இலவசமாக கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித கேரண்டி இல்லாம, பிணை இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான திட்டம் 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு, யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனைத்து மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி, மின்சாதன பொருட்கள் என்ன வேணுமோ அவங்களே முடிவு பண்ணி அதை வாங்கிக்கலாம். நான் இவ்வளவு நேரம் 5 வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தினதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இதுக்கு ஒன்றிய அரசு, பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது துணை நின்றுக்கா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் தராங்களா? நேத்து கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, நீங்க புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு இன்னும் ஏத்துக்கல, ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தரணும், இன்று வரைக்கும் தரல. ஏன் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கல? தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை திணிக்க பாக்குறாங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அதனாலதான் நம்முடைய தலைவர் சொல்லிட்டார், 3500 கோடியில நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் ஹிந்தி திணிப்பை என்னைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கொடுக்கறது இல்ல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற பாஜகவையும் அதோட அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாடு நாம புறக்கணிக்குமா வேணாமா? நம்ம தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி. நாம தமிழ்நாடு அணி மீண்டும் ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணி நான் சொல்றேன், அணியில யார் யார் இருக்கா சொல்லுங்க? மோடி, அவரோட கூட்டணி யார் வச்சிருக்கிறா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரு
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் இப்போ ஒரு பேர் வச்சிருக்கிறேன், சொல்றேன். நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை நான் சொன்னதுக்கு அவர் கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி சம்பந்தம் இல்லாம பேசுறாரு, அவருக்கு அனுபவமே இல்ல. எனக்கு என்ன அனுபவம் இல்ல? தெரியுதா? யாரும் தெரியுதா? கார்பெட் இல்ல, ஒரு ஆள் படுத்திருக்காரு. தெரியுதா யாருன்னு? அவர் சொல்ற மாதிரி இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. டெல்லிக்கு அதுவும் சங்கி கூட்டத்துக்கு காலில் விழுற அனுபவம், பதவிக்காக காலில் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் நான் சொன்னேன். நாமெல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? டேபிள பார்த்தா உட்காந்து படிப்போம், புக்கு வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரியே பயன்படுத்துவோம். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, டேபிள் பார்த்தாருன்னா உள்ள பூந்து போயிடுவாரு, தவழ்ந்து. இதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இன்னைக்கு காலையில பேசிட்டாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு. என் பேரை சொல்லியே சொல்றாரு, என் உயிரை வாங்குறான் உதயநிதி அப்படின்ட்டாரு. இப்ப பேசியிருக்காரு, எனக்கு அவர் உயிரை வாங்குற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது, தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரை போட்டுக்கோங்க, நீங்க ரொம்ப நாள் ஆயுளோட உடல் நலத்தோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய ஒரே ஆசை தான், நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கும் அதிமுகவுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப பேசியிருக்கிறாரு, இப்ப என்னமா பேசியிருக்கிறாரு? உதயநிதி நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ட்டாரு. அதாவது ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் அவர் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்தம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் காலை வாரி விட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவரோட காலு, இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரையும் கழட்டி விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்க வேண்டும் இப்ப தொங்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டை மீண்டும் அதிமுக அடிமை கூட்டத்தை நுழைய விட்டோம்னா டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணி தமிழ்நாட கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அதனால நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றோம், என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். இது சுயமரியாதை மண். நீங்க மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தான் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சரா உட்காருவாரு. மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. அதை செஞ்சு காட்ட வேண்டிய தேர்தல் வர 23ஆம் தேதி. தேர்தல் இன்னைக்கு 23, இன்னைக்கு தேதி என்ன? 6. இன்னும் 16 நாட்கள் இருக்கு. அடுத்த 16 நாட்கள் உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, வாக்கு கேட்டாரு, திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 16 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் தெருவா போங்க, வீடு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, நம்முடைய திட்டத்தை எடுத்து சொல்லுங்க. 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. மீண்டும் அடிமை கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டா தமிழ்நாட்டை எந்த கேவலமான நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்கிறத விலக்கி சொல்லுங்க. அப்படி செஞ்சோம்னா 200ல 234 தொகுதியிலையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அதுக்கு முதல் ஸ்டார்ட் கவுண்ட் டவுனா இந்த உளுந்தூர்பேட்டையில குறைஞ்சது எத்தனை வாக்கு சொல்லிருக்கீங்க? குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வசந்தவேல் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லலாம் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லலாம் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்கள், அண்ணன் வசந்தவேல் அவர்களை வெற்றி பெற வையுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.